இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு சாம்சங் டிவி இருக்கும், இல்லைனா எல்ஜி டிவி இருக்கும். நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தானே. பர்டிகுலராக கொரியாவுடைய அடித்தளமாக வடிவமைப்பு சார்ந்த விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்மலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா. இலக்கு என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 வேர்ல்டு நம்பர் 1 இருக்கணும். அதுதான் சாம்சங்கோட இலக்கு. அதை 2014 அவங்க எடுத்துட்டாங்க. ஹாய், என் பேர் சத்யசீலன். இது வரைக்கும் நான் ஒரு 30-35க்கும் மேற்பட்ட கார்ஸ், ட்ரக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு நாடு வளர்ச்சி அடையுது அப்படின்னாக்கா $1 பில்லியன் பிஸ்னஸ், வர்த்தகம், தொழில்நுட்பம், உற்பத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க சொல்கிறாங்க. நதி, நீர், வேளாண்மை, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி, இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கலையால் ஒரு நாடு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா? கலையின் மூலமாக, வடிவமைப்பின் மூலமாக, அதாவது டிசைன் மூலமாக ஒரு மாபெரும் எழுச்சியை ஒரு நாடு அடைஞ்சது அப்படிங்கிறத கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் we are going to have $100 billion அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை. ஸோ ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் ஒரு ரிசர்ச் பேப்பரை படிக்கிற வரையும் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டாபிக் ஹவு சாம்சங் பிகம் டிசைன் சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு பேப்பரை படித்த பிறகு தான் வடிவமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டோடைய எழுச்சிக்கு, பர்டிகுலராக கொரியாவுடைய மாபெரும் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இந்த கலையும் கலை சார்ந்த விஷயங்களும் வடிவமைப்பு சார்ந்த விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்மலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா. சரி, 1993 வாக்கில் இந்த சாம்சங்குடைய அவர் தான் சிஇஓ, அவர் தான் சேர்மன், அவர் தான் ஓனர்னு வச்சிங்களேன் நம்ம ஊர் பாஷையில். அந்த ஓனர் ஆஃப் த கம்பெனி என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், நான் பொருளாதாரத்தில் முன்னேறணும், என்னுடைய கம்பெனி பல மடங்கு உயரணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்சல்டன்ஸை கொண்டு வர சொல்லி யூகேலேருந்து வர வச்சு பார்க்குறாரு. அவரோட முடிவுகள் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஒரு நாளைக்கு 10 ப்ராடக்ட்ன்றது 100 ப்ராடக்ட் ஆக்குறதோ, 1000 ப்ராடக்ட் ஆக்குறதோ, தொடர்ந்து அடித்து தள்ளுறதோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கிறதோ, வேலையாளர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறதோ, இது மட்டுமே அல்ல வளர்ச்சி என்பது. அவருக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, இன்வென்ஷன் இஸ் த கீ. தனித்து நிற்கணும், தனக்குன்னு ஒரு யூஎஸ்பி, அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதை கிரியேட் பண்ணணும். பிரத்யேகமான இவங்களுக்குன்னு தனித்துவமான வடிவமைப்பு ஒன்று வரணும். அதாவது அவர் சொன்னது என்னென்னா, டிசைன் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டார். அப்போ டிசைன் பண்ணுறதுனா எங்கே போகிறது அப்படின்போது கிட்ட 2 ஆப்ஷன் இருந்தது. யூரோப்லேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் புகழ்பெற்ற டிசைனர்ஸை கொண்டு வேலைக்கு அமர்த்தி அவங்க மூலமாக புது ப்ராடக்டை பண்ணுறது. இன்னொன்று, அந்த ஏற்கனவே இருக்கிற கொரியன்ஸை டிசைனுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க மூலமாக புது டிசைனை உருவாக்குறது. இது 2 தான். ஒன்று உடனே நடக்கும், இன்னொன்று கொஞ்சம் டைம் எடுக்கும். எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிஸ்டர் செலக்ட் பண்ணது, நான் என்னுடைய மக்களை டிசைனுக்கு தயார் பண்ணுறேன். அதன் மூலமாக 1994 அவர் எடுத்த ஒரு முடிவு இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணார்னா, சாம்சங்ன்ற ஒரு தொழில்நுட்ப கம்பெனி, எலக்ட்ரானிக் கம்பெனியோட ப்ரீமிசிஸில் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறார். அந்த காலேஜ் பேர் சாம்சங் ஆர்ட் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட், SADI, சாதி. நம்ம ஊரில் இருக்கிற அந்த மாதிரி விஷயம் இல்லை. இந்த சாம்சங் ஆர்ட் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணுதுன்னா, சீனியர்லேருந்து ஜூனியர் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கம்பல்சரியாக டிசைன் கோர்ஸ். இப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கார், அவர் மார்க்கெட்டிங்னா அவருக்கு டிசைன் என்ன பண்ணுறது. அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு இடையே, என்ன சார் நான் இப்போ 30 வருஷமாக வேலை செய்கிறேன், நான் எதுக்கு போயிட்டு திருப்பி கிளாஸில் உட்காரணும், அதெல்லாம் கிடையாது, எல்லாம் வாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
டிசைன்கிறதோ இல்லை வடிவமைப்புங்கிறதோ ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது மேலே சும்மா ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, இது பேர் எழுதுறது, கலர் அடிக்கிற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் டிசைனர் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த கொரிய மக்களுக்கு உண்மையிலேயே அடிப்படையில் சேஞ்சஸ், மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ அதே நேரத்தில் இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸில் டிவி, செல்ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ அவங்க செல்ஃபோன் ஆரம்பிக்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ஆண்டனா வெளியே இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ஆண்டனா வெளியே தலையை நீட்டிகிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. நோக்கியா, மோட்டரோலா இந்த மாதிரியான முன்னணி நாட்டிலேருந்து வரக்கூடிய செல்ஃபோன் வாடிக்கையாளர்கள் எல்லாம் ஒரு கருப்பு ஆண்டனா எப்பயுமே அங்கே இருக்கும். ஆனால் சாம்சங் முதல்ல இன்வென்ஷன் இஸ் பெட்டர் தேன் இமிட்டேஷனுங்கிறத அங்கே தான் ப்ரூவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா பென்ஸ் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஃபோன். அந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷல்னா முதல்ல அதாவது மடக்கிற ஃபோன், மடக்குனாலும் உங்களுக்கு டைப் பண்ணுற கீஸ் கீழே இருக்கும், டிஸ்பிளே மேலே இருக்கும். இப்போ மடக்கிறதுல ஆண்டனா எப்படி வைப்பீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக்கை இன்வென்ட் பண்ணுறாங்க. அது உள்ளே பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க, இன்சைடில் பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டில் அது சிக்னலை ரிசீவ் பண்ணும். அப்படி ஒரு விஷயத்தை முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுதான் EI700 நினைக்கிறேன் அந்த ஃபோனோட. அது மெர்சிடிஸ் பென்ஸ் ஆஃப் தி ஃபோன்ஸ் அப்படின்னு வந்தாங்க. அதை பண்ணது சாம்சங். ஏராளமான $1 பில்லியன் பிஸ்னஸ் அதை கொண்டு வந்தது. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 94 அவர் அந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறச்ச அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய இலக்கு என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 எலக்ட்ரானிக்ஸில், டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரானிக்ஸில் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கணும். அதுதான் சாம்சங்கோட இலக்கு. அதை 2014 அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு அவங்க கையில் எடுத்துக்கிட்டா ஆயுதம் டிசைன். பென்ஸ் ஃபோனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஃபோல்டபுள் டிஸ்பிளே, ஃபோனை மடக்கிறது. ஏன்னு கேட்டால் கொரியன்ஸ் எப்பவுமே சின்ன பேப்பர் எழுதி மடக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்காங்க. அந்த யூசர் சென்ட்ரிக்கான, யூசர் எம்பத்திக்கலான ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்படி இன்னோவேஷன்ஸ் டிவியில் சின்ன இன்னோவேஷன்ஸ், வயரில் அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது. அவர் டிவியை கழட்டி பின்னாடி பார்க்க சொன்னாக்கா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் சைஸஸான நட்ஸ் அண்ட் போல்ஸ் இருக்குது. டிசைனுங்கிறது வெளிப்புறத்துலேயும் இல்லை, உள்புறத்துலேயும். அப்போ ஏன் அப்படி இருக்குன்னா, வெவ்வேறு காலகட்டத்தில் உள்ள சப்ளையருங்க கொடுத்தது. ஒன்று ஸ்டார், இன்னொன்று ஸ்க்ரூ டிரைவர், ஒன்று 10, இன்னொன்று 12, இப்படி இருக்குது. இதெல்லாம் ஒன்றா ஏன் இருக்கக்கூடாது? அப்படி பார்க்கும்போது அசம்பிளியில் டைம் கொஞ்சம் கம்மியாகும். இதெல்லாம் டிசைனர்ஸ் எல்லாரும் போக ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பிசிபி டிசைன் பண்ணுற அந்த டிசைன் கோர்ஸ் போயிட்டு வந்தோடனே அவர் விஷுவலாக, அஸ்தட்டிக்காக தன்னோட ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார். குறுகிய காலத்தில் அவங்க எய்ம் பண்ணதை விட 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இலக்கை அவங்க அடைஞ்சிட்டாங்க. இந்த பேப்பர் மூலமாக ஹவு சாம்சங் பிகம் வேர்ல்ட்ஸ் டிசைன் சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்த பேப்பர் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலை சார்ந்த விஷயங்கள், இன்வென்ஷன், அதாவது இன்னோவேட்டிவ், புதிய கண்டுபிடிப்புகளோட தொடர்பாக இருக்குது. அதுக்கு டெக்னாலஜி ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்னாலஜி பின்னாடி வரும். இப்போ உதாரணமாக இந்த 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 டிஸ்பிளே நான் மடக்கணும், அதுக்கு ஏற்கனவே டெக்னாலஜி இருக்கானா? இல்லை. ஆண்டனா ஒன்று இருக்கணும், ஆனால் அது பிளாஸ்டிக்கில் இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஆண்டனா மெட்டலில் தான் இருக்க முடியும். ஏன்னா அப்போ தான் சிக்னல் ரிசீவ் ஆகும். அப்போது அதுக்குன்னு ஒரு பெயிண்டட் ஆண்டனா, அது வெளியே தெரியாமல் உள்ளே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டெக்னாலஜி எங்கே இருக்குது? இல்லை. ஸோ இருக்கிற டெக்னாலஜியை, இருக்கிற ப்ராடக்டை கவுத்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நுழைஞ்சி ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு பெரிய வர்த்தகத்தினுடைய அடிப்படையாக இருக்க முடியும். ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி வரணுமான்னு கேட்டிங்கன்னா வரணும். ஏன்னா சாம்சங்குக்கு இந்தியா தானே மார்க்கெட்டு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு சாம்சங் டிவி இருக்கும், இல்லைனா எல்ஜி டிவி இருக்கும். கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, இல்லைனா ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி தானே. அப்போ ஏன் எல்லாம் இங்கே வராங்கன்னு கேட்டால், அவங்க கண்ட்ரிலே அவங்க விற்றாங்கன்னா இவ்வளோ பெரிய வர்த்தக வெற்றி அவங்களால அடைய முடியாது. பட் ஆனால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வளர்ந்துட்டு வராங்க. அவங்க கையில் இருக்கிற காசில், அவங்க வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் எல்லாமே வெளிநாட்டு பொருட்களாக தான் இருக்குது. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளே பண்ண முடியும், ஒரு இன்னோவேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா பயங்கரமான மார்க்கெட், ஹியூஜ் மார்க்கெட் இருக்குது இந்தியாவில். அதற்காகவாது நம்ம இன்வென்ஷனை கையில் எடுக்கணும். அப்படின்னா என்ன? நம்ம டிசைனை கையில் எடுக்கணும். பள்ளியிலேருந்தே பள்ளி
வகுப்புலேருந்தே நம்ம டிசைனை தம்பிகளுக்கு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியதுன்னு நினைக்கிறேன்.